யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோவக்காய். அதுலேயும் கசப்பு இல்லாத கோவக்காய். கசப்பு இல்லாத கோவக்காய் ஏற்கனவே நம்ம கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் மரங்களில் பற்றுக்கொடியாக படர்ந்து ஓடக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த கோவக்காய். இந்த கோவக்காய் நம்ம பொதுவாக கிராமங்களில் சர்க்கரை நோய்களுக்கு, மதுமேகம்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமையான தீர்வாக இருக்கக்கூடியது இந்த கோவக்காய். ஆனால் இன்றைக்கி அந்த கோவக்காயை மக்கள் வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, அதோடைய கசப்பு சுவையினால் யாரும் அதை பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. சித்த மருத்துவத்தில் இந்த கோவக்காய் தண்டு இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் இந்த தண்டை தான் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த தண்டை தான் சித்த மருத்துவத்தில் இதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நிழலில் உலர்த்தி பசும்பாலில் அவிச்சு இந்த கோவைச்சூரணம், கோவை தண்டு சூரணம்னு சொல்லுவாங்க. இந்த கோவைத்தண்டு சூரணத்தை சித்த மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க. சர்க்கரை நோய்களுக்கு அருமையான ஒரு தீர்வாக அமையக்கூடியது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவக்காய் செடி வீட்டுகளிலே, இப்போ நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, இதெல்லாம் இயற்கையில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா. சிதம்பரத்தில் நம்ம நித்யா நர்சரியில் இந்த கசப்பு இல்லாத கோவை செடியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதோடைய இந்த தண்டு பாகத்தை முளைக்க வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. இந்த தண்டு பாகத்துலேருந்து நம்ம இதை இப்போ பாருங்கள், இதை கொண்டு நீங்கள் வீடுகளில் மாடி தோட்டத்தில் இதை வச்சுக்கலாம். வச்சு வீட்டிலே வளர்க்கலாம். ஒரு சணல் சாக்கில் இல்லை இந்த மாதிரி சாக்கில் இதை தொட்டியிலே வளர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நிலையில் தான் இருக்குது இந்த கோவை செடி. அப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம். இன்றைக்கி சர்க்கரை நோய் உலகத்தில் இந்தியா தான் தலைமை தாங்கும்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்க்கு இந்தியா தான் தலைமை தாங்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இந்த டயபெட்டிக்ஸ் போச்சு. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வந்துடும், அதே மாதிரி அம்மாவுக்கு இருந்ததுன்னா மகனுக்கு வரும், இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க வேண்டாங்க. எளிமையான தீர்வு, அம்மாவுக்கு தாய் தந்தையருக்கு இருந்ததுன்னா சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உள்ளாற்றல் கொண்ட ஒரு தாவரம் எதுனா நம்மளுடைய கோவக்காய். இந்த கோவை இலையை சாறு எடுத்து, சாதாரணமாகவே இதில் நிறைய வகைகள் இருக்குது. அப்பக்கோவை, ஐவிரளி எல்லாமே கோவையோட வகைகளில் தான் ஒன்று. இப்போ நம்ம பார்க்க போகிறது கசப்பு இல்லாத கோவை. இதை நீங்கள் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். தினசரி இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இந்த கோவக்காயை வெறும் வயிற்றில் காலையில் 3 கோவக்காயை மென்று சாப்பிட்டா போதும். இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை தூண்டி விட்டு இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோவக்காய்க்கு இருக்குது. அப்போ இந்த கோவக்காயை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? நான் சொன்ன மாதிரி தாய் தந்தையர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, தனக்கு வந்துரும்னு பயப்படுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து 6 மாத காலம் தினசரி வெறும் 3 இந்த கோவக்காயை மென்று சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலயமா தாய் தந்தையர்களுக்கு உள்ள அந்த சர்க்கரை நோய் பரம்பரையாக வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை தடுக்கக்கூடிய உள்ளாற்றல் உள்ள ஒரு செடின்னு இன்றைக்கி நிரூபிக்கப்பட்ட ஒன்று விஷயந்தான் இன்றைக்கி இந்த கோவக்காய். ஆனால் மக்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோவக்காய் சாப்பிட விருப்பம், ஆனால் அது கசப்புனால யாரும் விரும்புறதில்லை. ஆனால் அதோட மருத்துவத்தன்மை கெடாமல் அதிலே ஒரு வகை தான் கசப்பு இல்லாத கோவை. இந்த கசப்பு இல்லாத கோவையை நம்ம நித்யா நர்சரியில் கிடைக்குது. அதை வாங்கிக்கிங்க, வாங்கி வீடுகளில் வளங்க. சர்க்கரை நோயாளிகள் தாய் தந்தையருக்கு இருந்ததுன்னா நமக்கு வந்துரும்னு பயப்படுறவங்க தொடர்ந்து 6 மாத காலம் இந்த 3 இந்த கோவக்காயை மென்று தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் குளிர்ச்சியை உண்டு பண்ணும், வாய் புண்ணாகத்தும். இந்த வயிற்றில் அமில சுரப்பு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் இரவு பகல் மாறி மாறி வேலை செய்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய என்சைம்கள் குழம்பி போய் வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கோவக்காயை ஒரு 5 கோவக்காய், நீண்ட கால வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு வாயிலையும் புண்ணு இருக்கும், வாயில் சுமல் இருக்கும். அதே மாதிரி புண்ணு இருக்கிறவங்களுக்கு மாலை பொழுது ஆச்சுன்னா உடனே உடம்புல ஒரு அனத்தல் இருக்கும், ஜுரம் வர்ற மாதிரி ஒரு அனத்தல் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறதுக்கான அறிகுறி. சாப்பிட்ட உடனே சில பேருக்கு கொமட்டல் இருக்கும், சாப்பிட்ட உடனே வாந்தி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா, வயிற்றில் புண்ணு இருக்குன்னு உடம்பு சொல்லுது. இதுக்காக நம்ம உடனடியாக
இந்த மாற்று வழி மருத்துவத்தில் போயிட்டு எல்லாத்துக்கும் மருந்துக்கு ஓடாதீங்க. எல்லாத்துக்குமே மருந்துக்கு ஓடணும்னு அவசியமே இல்லைங்க. எளிமையான தீர்வு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே, நீங்கள் வீடுகள்லேயே, நீங்கள் மாடி வீட்டில் குடியிருந்தாலும் சரி, இந்த தண்டை வச்சு பதியம் போட்டு அதிலே உற்பத்தி பண்ணி காட்டிருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்ட இந்த கோவக்காய் ஐயா உற்பத்தி செய்யப்பட்டது தான் கசப்பு இல்லாத கோவை. இந்த கசப்பு இல்லாத கோவையை சாப்பிட்றது மூலியம் அல்சர் நோயை சரி பண்ணிக்கலாம். பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வெட்டை சூடுக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக திரியாக வெள்ளை பால் நிறத்தில் திரியாக போகக்கூடிய அந்த வெள்ளைப்படுறது இருக்குது பாருங்கள், அதுக்கு இந்த கோவை சாறு அருமையான தீர்வு. இந்த கோவைக்காய் இலையை எடுத்து பயன்படுத்தலாம். அப்படி காய்ப்பு இல்லாத காலத்தில் தண்டை பயன்படுத்திங்க, இலையை பயன்படுத்திங்க, பூக்களை கூட பயன்படுத்தலாம். இதில் எல்லா பாகத்துலேயுமே கணையத்தை தூண்டி விடும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும், இரத்த விருத்தியை உண்டு செய்யும். இப்படி பல்வேறு நன்மை அளிக்கக்கூடிய இந்த கோவையை இன்றைக்கி அழிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த கோவை இனம், இதில் கசப்பு இனம் இன்றைக்கி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியல. கசப்பாக இருக்கிறது தான் கிராமப்புறங்களில் கிடைக்குது. ஆனால் இந்த கசப்பு இல்லாத கோவை இன்னமும் இது பரவலாக்கப்படலை. இதை வீடுகள் தோறும் பரவலாக்கி அடுத்த தலைமுறைக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும்னா, கணையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய நோய் கடத்தலை தடுக்கணும்னா இந்த கசப்பு இல்லாத கோவையை பயன்படுத்துவோம். நோயில்லா சமுதாயம் மாறுவோம். நன்றி நண்பர்களே.